திமுக தலைமையிலான கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவது உறுதி என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். சீர்காழியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சீர்காழி தொகுதி மதிமுக வேட்பாளர் செந்தில் செல்வனை ஆதரித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். அப்போது பேசிய வீரபாண்டியன், பெண்களுக்கு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக கூறினார். திமுக தலைமையிலான கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவது உறுதி என்றும் அவர் தெரிவித்தார். இன்றைக்கு அவர் கொண்டு வந்த வரைவு மசோதா படுதோல்வி அடைந்திருக்கிறது, மண்ணை கவி இருக்கிறது. உலகத்தில் வேறெந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை விட நம்முடைய நாடாளுமன்ற ஜனநாயகம் மிக உயர்ந்தது. அவ்வளவு சிறந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் நமது முன்னோர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார். இந்த விழுமியத்தை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் தமிழக முதல்வர் வேண்டுகோள் விடுத்தார். ஏற்றி வைத்த கருப்பு கொடி வெறுப்பின் அடையாளம் அல்ல, ஜனநாயகத்தின் அடையாளம். தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் பாஜக கூட்டணி தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் வாக்களிக்க மாட்டார்கள் என்று மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா உறுதிபட தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திட்டசேரி, கொந்தகை, இந்திரா நகர், வெள்ளத்திடல், வாணிய தெரு, புதுமனை தெரு, நடுத்தெரு, உஸ்மானிய தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி எத்தனை முறை வந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி மண்ணை கவ்வுவது உறுதி என்று கூறினார். தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் பாஜக கூட்டணி தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் வாக்களிக்க மாட்டார்கள் என்று ஜவாஹிருல்லா தெரிவித்தார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்வது போல அவர் எத்தனை முறை வந்தாலும் அத்தனை முறையும் அது நம்முடைய நாம் மக்களிடமிருந்து திமுக கூட்டணி பெறக்கூடிய வாக்குகளை அதிகரிக்கத்தான் செய்யும். தமிழகத்தை வஞ்சித்த ஒரு ஆட்சியை பாஜக நடத்தி கொண்டிருக்கிறது. சர்வ சிக்ஷா அபியானுக்கு நிதி உதவி தராத ஒரு ஆட்சி பாஜக ஆட்சி. தமிழ்நாட்டினுடைய பல்வேறு உரிமைகளை பறித்த ஆட்சி பாஜக ஆட்சி. அவர் எத்தனை முறை வந்தாலும் கூட இந்த முறை நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி படுதோல்வி அடையும். மகளிர் விடியல் பயணம், பள்ளிகளில் காலை உணவு திட்டம் போன்ற திட்டங்கள் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் செயல்படுத்தாத திட்டங்கள் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை எழும்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் தமிழன் பிரசன்னாவை ஆதரித்து எழும்பூரில் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக அரசின் சாதனைகளை தேர்தலில் வெற்றியை தரும் என்று கூறினார். மகளிர் விடியல் பயணம், பள்ளிகளில் காலை உணவு திட்டம் போன்ற திட்டங்கள் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் செயல்படுத்தாத திட்டங்கள் என்று செல்வ பெருந்தகை தெரிவித்தார். எல்லோருக்குமான திட்டங்களை கொண்டு வந்து புரட்சிகரமான முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். மாதம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தில் 1000 ரூபாய் கொடுக்கிறது 1500 ரூபாயாக நீட்டித்து கொடுக்கப்படும். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு உள்ளது போல் 8ஆம் வகுப்பு வரை அதை நீடிக்கப்படும். ஓஏபி பென்ஷன், மாற்றுத்திறனாளிகளுடைய பென்ஷன், ஆதரவற்ற பெண்களுடைய பென்ஷன் 1500 இருந்து 2000 கொடுக்கப்படும். கலைஞர் காப்பீட்டு திட்டம் 5 லட்சம் இருக்கு, இதை 10 லட்சமாக 2 மடங்கு உயர்த்தி தரப்படும். இதை விட என்ன திட்டம் வேணும்? மனிதர்களுக்கு மட்டுமல்ல, வன விலங்குகளுக்கு, தாவரங்களுக்கும் திட்டம் தீட்டிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் எப்போதும் தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கும் என்று திராவிட இயக்க தமிழர் பேரவைத் தலைவர் சுப வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் திமுக வேட்பாளர் அமைச்சர் பெரிய கருப்பனை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார். இந்த பரப்புரையில் முன்னாள் அமைச்சர் தென்னவன், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அப்போது பேசிய சுப வீரபாண்டியன், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நாமக்கல்லில் பற்ற வைத்த நெருப்பு டெல்லியில் தொகுதி மறுவரையறை மசோதாவை தோல்வியடைய செய்துவிட்டதாக பெருமிதம் தெரிவித்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் எப்போதும் தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டிற்கு பிரதமர் மோடி எத்தனை முறை வருகை தந்தாலும் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது என்றும் சுப வீரபாண்டியன் தெரிவித்தார்.
புத்தூரில் இரட்டை இலை வெற்றி பெற முடியாது என்று தெரிந்து அந்த இடத்துக்கு தாமரை இலையை கொண்டு வந்திருக்கிறார். நண்பர்களே, ஒன்றை கவனத்திலே கொள்ள வேண்டும். திருமாரஞ்சி என்று யாரோ ஒருவர் இங்கே போட்டியிடுகிறார் என்றார்கள். மோடிஜியாலேயே முடியாத விஷயம் எல்லாம் திருமாரஞ்சியாலேயா முடியும்? மோடிஜியே 3 முறை வந்து போனதற்கு பிறகு, அதுதான் தமிழ்நாடு. வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு மோடியே வந்து போனதற்கு பிறகும் தமிழ்நாட்டை அசைக்க முடியவில்லை. தமிழ்நாட்டில் கொண்டு வருகிற தீர்மானங்கள் வலிமையாக இருக்கின்றன. நாட்டிலேயே பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கும் ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பழனிச்செட்டிப்பட்டி பேரூராட்சி தலைவர் மிதுன் சக்கரவர்த்தி ஏற்பாட்டில் கம்பம் ரோடு, முருகன் கோவில் தெரு, வெற்றி காளியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வாக்காளர்களிடையே பேசிய அவர், மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், இல்லத்தரசி திட்டம் உள்ளிட்ட திமுக அரசின் மக்கள் நலத்திட்டங்களை எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை வழங்குகின்ற ஒரே மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தேர்தல் முடிந்தவுடன் உறுதியாக நம்முடைய தலைவர் 2ஆம் முறையாக முதலமைச்சராக வெற்றி பெறுவார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வெற்றி பெற்றவுடன் இந்த உரிமை தொகை 2000ஆக உயர்த்தி வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேரடியாக பலன் தருவது திட்டமுகத்தை விட்டு சொல்லிவிட்டு போவதில்லாமல் அந்த திட்டத்தினுடைய பலனை ஒவ்வொரு மனிதர்களுக்கும், ஒவ்வொரு மக்களுக்கும் அவருடைய திருக்கரங்களில் தருகின்ற ஆட்சியை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை, இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் இந்த நிலை இருக்கிறது என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.